விடுமுறைக்காக தங்களுடைய சொந்த ஊருக்கு போன தாயும் மகளும் கண்மாயில குளிச்சிட்டு இருக்கும்போது நீர்ல மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை பக்கத்துல இருக்கக்கூடிய அழகமடை பகுதியை சேர்ந்தவங்க ராஜாராம் ராஜேஸ்வரி தம்பதி. இந்த தம்பதியுடைய மகள் 12 வயதான அஞ்சனி, மகன் 6 வயதான பிரணவ். இவங்க குடும்பத்தோட பெங்களூர்ல வசிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் விடுமுறைக்காக தங்களுடைய சொந்த ஊருக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்திருக்காங்களாம். அப்பதான் ராஜேஸ்வரியும் அவங்களுடைய மகள் அஞ்சனியும் பக்கத்துல இருக்கக்கூடிய கண்மாயில குளிக்க போனதா சொல்லப்பட்டிருக்கு. அவங்க குளிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு அஞ்சனி நீருக்குள்ள மூழ்க ஆரம்பிச்ச உடனே தன்னுடைய மகளை காப்பாத்துறதுக்காக ராஜேஸ்வரியும் போயிட்டு அந்த நீர்ல மூழ்கி 2 பேருமே உயிரிழந்துட்டதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் அங்க வந்து இவங்களுடைய உடலை மீட்டு இருந்திருக்காங்க. போலீசார் இவங்களுடைய உடலை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இது தொடர்பா போலீசார் இப்போ விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. விடுமுறைக்காக வந்த இடத்துல தாயும் மகளும் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. சாலையின் நடுவே இரும்பு கம்பியில அந்தரத்துல ஆட்டோ தொங்கி இருக்கு. அண்ட் இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. தாம்பரம் மதுரவாயல் பைபாஸ் சர்வீஸ் ரோட்ல குன்றத்தூர் அடுத்த தரப்பாக்கம் பக்கத்துல போரூர்ல இருந்து பாத்தீங்கன்னா லோடு ஆட்டோ ஒண்ணு வந்துட்டு இருந்திருக்கு. 2ஆம் கட்டளை பகுதியில கனரக வாகனங்கள் போகக்கூடாது அப்படின்றதுக்காக சர்வீஸ் ரோடு நடுவே வந்து பாத்தீங்கன்னா இரும்பு தடுப்பு வந்து மேல் பகுதியில அமைக்கப்பட்டிருக்கு. இதை தெரியாம ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணிருக்காரு, அண்ட் அந்த கம்பி இருக்கு இல்லையா, அது மேல வந்து ஆட்டோவை ஏத்திருக்காரு. ஸோ இதுல ஆட்டோ வந்து சிக்கி சேதமடைஞ்சு அந்தரத்துல தொங்கியபடி நின்று இருக்கு. இதுல அந்த ஆட்டோ டிரைவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த வழியா போன வாகன ஓட்டிகள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை பத்தி கேள்விப்பட்டதும் குன்றத்தூர் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து விரைந்து வந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சாலையின் நடுவே இருந்த கம்பியில வந்து பாத்தீங்கன்னா அந்தரத்துல ஆட்டோ வந்து தொங்கிய மாதிரி இருந்திருக்கு. ஸோ அந்த வாகனத்தை மீட்கும் பணியிலையும் வந்து இப்போ ஈடுபட்டு வராங்க. இதனால அந்த பகுதியில போக்குவரத்து நெரிசலும் வந்து ஏற்பட்டுச்சு. கனரக வாகனங்கள் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இந்த மாதிரி ஒரு தடுப்பு வச்சிருக்காங்க. ஸோ அதை மீறி வந்து ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து போயிட்டு இப்படி ஒரு ஆக்சிடென்ட்டும் நடந்திருக்கு. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. குடியிருப்புகள் வந்து அந்த பகுதியில் நிறையவே இருக்குங்க. ஸோ அதனால கனரக வாகனங்களுக்கு வந்து போலீசார் தடை விதிக்கணும் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் கோரிக்கையும் வச்சிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் ரூட்ஸுக்கு இப்போவே ஃபாலோ பண்ணுங்க.